நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து கோவை மகிழா சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஒரு கும்பல் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை அடித்து துன்புறுத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் மீதும் பாலியல் வன்கொடுமை, கூட்டு சதி உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. கோவை மகிழா சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த பாலியல் வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி நந்தினி தேர்வி இன்று அதிரடி தீர்ப்பு வழங்கினார். 9 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனையும் ஒட்டுமொத்தமாக 1,56,000 ரூபாய் நீதிபதி அபராதம் விதித்தார். சாட்சியம் அளித்த 7 பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நிவாரணம் பிரித்து வழங்க உத்தரவிட்ட நீதிபதி ஒவ்வொரு பெண்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்க ஆணையிட்டார். ஏஐ குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும், A2 குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனையும் 30,500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. A3 குற்றவாளி சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனையுடன் 18,500 ரூபாய் அபராதமும், A4 குற்றவாளி வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையுடன் 13,500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. A5 குற்றவாளி மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனையுடன் 18,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. A6 குற்றவாளி பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனையுடன் 10,500 அபராதமும், A7 குற்றவாளி ஹெரோன் பாபுவுக்கு 3 ஆயுள் தண்டனையுடன் 14,000 ரூபாய் அபராதமும், A8 குற்றவாளி அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனையுடன் 5,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல A9 குற்றவாளி அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனையுடன் 5,500 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்தாலும் நீதி நிலைநிறுத்தப்படும் என்று நம்புவதாக சிபிஐ வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் அளித்த ஆதாரங்கள் அனைத்தும் தொழில்நுட்பம் மூலம் மீட்டெடுக்கப்பட்டு அவை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், இந்த வழக்கில் சாட்சியம் அளித்த 48 பேரில் ஒருவர் கூட பிறர் சாட்சி ஆகாமல் அச்சமின்றி சாட்சியம் அளித்ததாகவும் கூறினார். மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. சிபிஐயோட முயற்சி, எங்களோட முயற்சி வீண் போகல. நல்லபடியா இது சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். சாட்சி விசாரணைகள், நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக நம்ம பிரசன்ட் பண்ணியிருக்கோம். ட்ரையலில் இன்வெஸ்டிகேஷனில் கலெக்ட் பண்ண முக்காவாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணியிருக்கோம். ட்ரையலில் கோர்ட் அதை ப்ராப்பராக அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பண்ணி இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு வழக்கறிஞர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். வீடியோஸ் எல்லாம் பாலியல் வன்கொடுமை, ஆள்கடத்தல், தொடர் பாலியல் துன்புறுத்தல், அப்புறம் இந்த ஐஃபோன் லேப்டாப்ல எல்லாம் வீடியோஸ் எல்லாம் அவங்க டெலீட் பண்ணதை சிபிஐ அதை ரெக்கவர் பண்ணி அதுலேயும் ஸ்பெஷல் கேஸ் எல்லாம் போட்டு அதோட வழக்கும் பதிவு செஞ்சு அந்த வழக்குக்கு கீழேயும் அவங்களுக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க. இதில் A1 சபரிராஜனுக்கு 4 ஆயுளும், A2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள், A3 சதீஷ்க்கு 3 ஆயுள், A4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள், இப்படி 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடும் வழங்கறதுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு.